वैदेही सकितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पगमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्. நமஸ்தபாய். இன்றைய தினம் ஸ்ரீ சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோக நம்பர் 77, 78 அண்டு 79. இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதற்கு முன்னாடி சென்ற வகுப்பில் நாம் பார்த்த அந்த கடைசி ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்றைய தினத்திற்கான 3 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். அஸ்ரேனோன் முக்தமாத்மானம் ஞாத்வா பைதா மகாத்வராத் மருஷயன் ராட்சசான் வீரோ யந்திரிணஸ்தான் எதிர்ச்சையா அப்படிங்கிறது கடைசியாக நாம் பார்த்து முடிச்சிருந்த அந்த 76வது ஸ்லோகம். அதனுடைய தாத்பரியம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா, ஆஞ்சநேயர் அந்த லங்கையை அடைந்து சீதாதேவியை பார்த்த சந்தோஷத்தில் அவருக்கு மகா ஆனந்தம் இருந்தது. ஆனால் ஒரு பட்சம் அவருக்கு சில வருத்தமானது இருந்தது. ஏன்னா சீதாதேவி எப்படி சிறை வச்சிட்டாலே, இப்படி இப்படி துன்பப்படுத்திட்டாலே அப்படிங்கிற மாதிரியான வருத்தம் இருந்ததுனால அந்த லங்கையை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த துவாரம் சொல்லக்கூடிய அசோகவனத்துடைய துவாரத்தை எல்லாம் துவம்சம் பண்ணிட்டார். அவ்வளோ ரம்யமாக இருக்கும் அந்த அசோகவனம், அதை எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டார். அது மாத்திரம் இல்லை, அப்படி அந்த வானரமானது அந்த லங்கைக்குள்ள வந்திருக்கு, அவர் ஒரு ராமதூதர் அப்படிங்கிற விஷயமானது ராவணத்துல தெரியப்படுத்தப்பட்டது. அந்த விஷயத்தை தெரிஞ்சின ராவணன் நிறைய ராட்சசாலை அமுச்சு வைக்கிறான். அப்படி வந்த எல்லா ராட்சசாலையும் என்ன பண்றார், ஆஞ்சநேயர் துவம்சம் பண்ணிடுறார். அது மாத்திரம் இல்லை, முக்கியமான மந்திரிகள் அவளையும் அனுப்புறா, அவளுடைய பிள்ளைகளையும் அனுப்புறா, அதே மாதிரி சேனாதிபதிகளையும் அனுப்புறா. எல்லாரையும் அவர் என்ன பண்ணிட்டார், துவம்சம் பண்ணிட்டார். கடைசியா மேகநாதன் சொல்லக்கூடிய ராவனுடைய மகன் வரான். அவன் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்றான். பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறது ஆஞ்சநேயரை கட்டுப்படுத்த முடியாத ஒரு பிரம்மாஸ்திரம். ஏன்னா பிதாமகா, ஆஞ்சநேயருக்கு அவர் யாரு, பிதாமகர். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய வரப்பிரசாதாது, அவருடைய வரம் இவருக்கு கிடைக்கப்பட்டதுனால இவரால் அந்த இவருக்கு அந்த பிரம்மாஸ்திரத்தால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இருந்தாலும் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, ஆத்மானம் பந்த முக்தம், ஆத்மானம் பந்தன முக்தம், இவராகவே அதுல கட்டுண்ணப்பட்டவராக மாறிடுறார். மேகநாத பிரயுக்தேன பிரம்மாஸ்திரேன பத்தஹா அனுமான் பிதாமகஸ்ய வரப்பிரசாதாது ஆத்மானம் பந்தன முக்தம் ஞாத்வா அபி ஸ்வேச்சையா பந்தன கர்த்ருணாம் ராட்சசானாம் ஆயாசானு சகமானஹ ராவணம் பிராப்தவான். இப்போ ராவணனை சந்திச்சே ஆகணும். அவரிடத்துல சில புத்திமதியை சொல்லணும். நீ பண்ணக்கூடிய செயல் நல்லதல்ல, உகந்ததல்ல, உனக்கு இதனால பேராபத்து ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை ராவணனுக்கு சொல்லணும் இல்லையா? அதனால என்ன பண்றார், இப்படி அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவராக இருந்துட்டு அந்த ராட்சசால எல்லாம் சேர்ந்து அந்த ஆஞ்சநேயரை ராவணத்துல அழிச்சின்னு போறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தோட போன ஸ்லோகமானது நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அஸ்ரேனோன் முக்தமாத்மானம் ஞாத்வா பைதா மகாத்வராத் மருஷயன் ராட்சசின் வீரோ யந்திரிணஸ்தான் எதிர்ச்சையா அப்படிங்கிற அந்த 76வது ஸ்லோகத்தை நாம பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நம்ம 3 ஸ்லோகங்களை தெரிஞ்சுக்கிருக்கோம். ஸ்லோகம் நம்பர் 77, 78, 79. வழக்கம் போல இந்த ஸ்லோகம் எப்படி உச்சாரணம் பண்றது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன், பசங்க சொல்லுவா, மற்றவெல்லாம் கேளுங்க. வாய்ஸ் கிளியரா இருக்காமா? கேட்கறதா? பிரேக் ஆகாம இருக்கா? ஓகே, தேங்க்யூ. பாருங்க. ததோ தத்வா புரீம் லங்காம் சீதாம்
ச மைதிலீம் ராமாய பிரியமாக்யாதும் புனராயான் மகாகபிः अतो दग्ध्वा पुरीं लङ्काम् मृते सीतां च मैथिलीम् रामाय प्रियमाख्यातुम् पुनरायान् महाकपिः अतो दग्ध्वा पुरीं लङ्काम् मृते सीतां च मैथिलीम् रामाय प्रियमाख्यातुम् पुनरायान् महाकपिः अभिगम्य महात्मानं कृत्वा रामं प्रदक्षिणम् न्यवेदयत् अमेयात्मा दृष्टासीतेति तत्त्वतः अभिगम्य महात्मानं कृत्वा रामं प्रदक्षिणम् न्यवेदयत् अमेयात्मा दृष्टासीतेति तत्त्वतः अभिगम्य महात्मानं कृत्वा रामं प्रदक्षिणम् न्यवेदयत् अमेयात्मा दृष्ट्वा सीतेति तत्त्वतः ततः सुग्रीवसहितो गत्वा तीरं महोदधेः समुद्रं क्षोभयामास करैरादित्यसन्निभैः ततः सुग्रीवसहितो गत्वा तीरं महोदधेः समुद्रं क्षोभयामास करैरादित्यसन्निभैः ततः सुग्रीवसहितो गत्वा तीरं महोदधेः समुद्रं क्षोभयामास करैरादित्यसन्निभैः தினம் 3 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம். அந்த 3 ஸ்லோகங்களுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நாம் பார்க்கலாம். ததோ தக்த்வா புரீம் லங்கா மிருதே சீதாம் ச மைதிலீம் ராமாய பிரியமாக்கியாத்தும் புனராயான் மகாகபிஹி. மகாகபிஹினா யாரு? ஆஞ்சநேயா.
திரும்பவும் வந்தார்னு அர்த்தம். அங்க லங்கையில ராவணனை பார்ப்பதற்காக அங்க போனார்னு பார்த்தோம், பிடிபட்டார்னு பார்த்தோம். அஸ்திரத்தினால பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவராக அந்த ராவணன் சபைக்கு போறார். அந்த இடத்துல ராவணத்துல இவர் தான் ராமதூதன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்போ அங்க இருக்கவாலாம் இவனை நிறைய பேரை வந்து என்ன பண்ணியிருக்கா, ஹத்வா கொண்டிருக்கார். அதனால இவரை என்ன பண்ணலாம், இங்கேயே இவரை வதம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்போ விபீஷணன் சொல்றான், தூதனாக வந்தவனை நாம அந்த மாதிரி கொல்லக்கூடாது, அது தர்மம் அல்ல அப்படிங்கிற மாதிரி விபீஷணன் தடுத்துடுறான். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. அதை இங்க சம்ஷேப ராமாயணத்தை அவ கொண்டு வரல. அப்ப என்ன ஆறுது, அவனை விட்டுடுறா. விட்டதோட இல்லாம ஆஞ்சனுடைய வால்ல தீ வச்சிடுறா. அப்போ அந்த தீயின் மூலமாக ஆஞ்சநேயர் லங்கை முழுக்க எரிச்சிடுறார். சீதா பிராட்டி எங்க இருக்காளோ அந்த இடத்த மாத்திரம் விட்டுட்டு பாக்கி இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் ஆஞ்சநேயர் என்ன பண்றார், எரிச்சிடுறார். அவருக்கு அவருடைய வால்ல தீயானது மூட்டப்பட்டது. அந்த தீயை கொண்டு லங்கையே எரிக்கிறார். எந்த இடத்தை மாத்திரம் விட்டுட்டு அப்படின்னாக்கா, சீதாதேவி இருக்கக்கூடிய அந்த இடத்தை மாத்திரம் விட்டுட்டு மற்ற இடங்கள்லாம் ஆஞ்சநேயர் தத்வா எரித்து விட்டு, புரியும் எந்த எந்த இடத்தை, லங்காபுரியும் என்ன சொல்லக்கூடிய ராவணன் ஆட்சி பண்ணக்கூடிய ராவனுடைய எல்லைக்கு உட்பட்ட அந்த லங்கையை தீ வைத்து விட்டு அங்கிருந்து என்ன பண்றார், எங்க மாத்திரம் விட்டுறார் என்னக்கா, சீதை இருக்கக்கூடிய இடத்தை மாத்திரம் விட்டுறார். பாதுகாப்பா இருக்கணும், சீதைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த இடத்த மாத்திரம் விட்டுட்டு மற்ற இடங்கள்லாம் தீ வச்சுட்டு என்ன பண்றார் அப்படின்னாக்கா, ராமாய பிரியமாக்கியாத்தும், ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா மகிழ்ச்சியோட ராமரை காண்பதற்காக, ராமனிடத்துல கண்டேன் சீதையை அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்காக மகாகபிகி புனராயான், திரும்பவும் ராமர் எங்க இருக்காரோ அந்த இடத்திற்கு வந்தார். எதன் பிறகு, லங்கையை எரித்து விட்டு, சீதாதேவி இருக்கக்கூடிய இடத்தை மாத்திரம் விட்டுட்டு மற்ற இடங்களுக்கெல்லாம் தீ வைத்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு ரொம்ப சந்தோஷத்தோட மன மகிழ்ச்சியோட பேரானந்தத்தோட ராமரிடத்துல சொல்லணும், சீதையை கண்டேன் சீதையை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை ராமனிடத்தை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மகாகபிகின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயரானவர் புனராயான் திரும்பவும் மீண்டும் வந்தார். இதற்காக ராமாய பிரியமாக்கியாத்தும் அப்படிங்கிறதான இந்த ஸ்லோகத்துல தாத்பரியமா இருக்கு. ததஹா, ததஹான பிறகு இல்லையா, இதன் பிறகு அந்த லங்கையை எரித்த பிறகு, தஸ்மாது ஸ்தானாது அந்த லங்காபுரியில் இருந்து, மகாகபிகி, நம்ம மகாகபினா யாரு, அனுமான் ஆஞ்சநேயா, மைத்திலீம் நம்ம ஜனகாத்மஜாம் சீதாம் ஜானகிம் ரிதே விகாய, சீதை இருக்கக்கூடிய அந்த இடத்தை மாத்திரம் பாதுகாப்பா விட்டுட்டு அந்த இடத்திற்கு ஒன்றும் ஆகாதபடியாக, ரிதே ரிதேன விகாய அந்த பகுதியை மாத்திரம் விட்டுட்டு, லங்காம் நம்ம லங்கா என்று பெயரை உடைய லங்கா நாம்னீம் புரீம் அந்த நகரத்தை, தக்த்வா தக்த்வா நாம என்ன, ஜுவாலயித்வா, ஜுவலத்தின அது அக்னியால தானே ஜுவாலை உண்டாகும். அப்படி என்ன பண்றார் அப்படின்னாக்கா, தக்த்வானா ஜுவாலயித்வா, அப்படி அதை ஃபயர் பண்ணிட்டு, ராமாய நாம ராமச்சந்திராய ராமனிடத்தில், பிரியம் சுககரம் அவருக்கு ஆனந்தம் தரக்கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய அந்த விஷயத்தை, சுககரமான விஷயத்தை, ஆக்கியாத்தும் நாம கதையித்தும் சொல்வதற்காக, புனகா ஆயாத் அவர் ரிட்டர்ன் ஆயிட்டார். எங்கிருந்து புறப்பட்டாரோ அந்த இடத்திற்கே மீண்டும் திரும்ப வந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம், ராமரை வந்து ராமர் எங்க இருக்காரோ, எங்கிருந்து புறப்பட்டு லங்கைக்கு போனாரோ அந்த இடத்திற்கு மீண்டும் ராமர் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஆஞ்சநேயர் வந்தார். எதற்காக, ஆக்கியாத்தும், ஆக்கியாது நாம கதையித்தும் சொல்வதற்காக. எப்படிப்பட்ட விஷயம், சுககரம் பிரியம் சந்தோஷத்தை தரக்கூடிய. ஏன்னா ராமர் அதை தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கார். எந்த விஷயத்துக்காக அனுமான் புறப்பட்டானோ தெற்கு திசையை நோக்கி, அப்படி புறப்பட்ட அந்த விஷயத்தை நான் அடைஞ்சிட்டேன், சீதையை பார்த்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை, மகிழ்ச்சியான விஷயத்தை ராமனிடம் தெரிவிப்பதற்காக என்ன பண்றார் அப்படின்னாக்கா, புனகா அகச்சத் மீண்டும் திரும்ப வந்தார். புனகா ஆயாத்னு அர்த்தம், புனகா அகச்சத்துன்னு அர்த்தம்.
இந்த விஷயத்தை சுககரமான யார்கிட்ட தெரியப்படுத்தணும்? ராமாய நாம ராமச்சந்திராய. எதன் பிறகு அப்படின்னாக்கா தக்த்வா ஜுவாலயித்வா. எதை? லங்காபுரியும் ஜுவாலயித்வா, லங்கையை எரித்து விட்டு. எந்த பகுதியை மாத்திரம் விட்டுட்டு? சீதாம் ஜானகிம் ரிதே, ரிதேனா விகாய இல்லையா, ஜனகாத்மஜா மைத்திரியும் விகாய, அந்த லங்கையை எரித்து விட்டு மகாகபிகின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயரானவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா புனகா ஆயாத், புனகா அகச்சத் அப்படிங்கிறது இதனுடைய பிரதிபதார்த்தம். பாவார்த்தம் என்ன பாருங்கோ, மிதிலா ராஜபுத்ரீம் சீதாம் விகாய தஸ்யாக நிவாசஸ்தானம் ச விகாய, சீதை வசிக்கக்கூடிய அந்த அசோகவனத்தை, அந்த பிரதேசத்தை மாத்திரம் விட்டுட்டு சர்வாமபி அனைத்து இடத்திலையும் என்னப்பட லங்கா நகரின் தத்வா, அந்த லங்கையே கொளுத்திட்டு ராமாய ராமரிடத்தில் சீதா தர்ஷன ரூபம், சீதையை கண்டேன் சீதையை அப்படிங்கிற விஷயத்தை, மேலும் அந்நச்ச பிரியம் விற்த்தாந்தம், சீதையுடன் பேசினார் இல்லையா, அவர் சௌக்கியமானு கேட்டது, ராமர் அந்த மாதிரி உங்களுக்காக காத்துட்டு இருக்கார் விஷயத்தை சொன்னது. அதே மாதிரி சீதையும் அவரிடத்துல பிரியமான விஷயங்கள், சீதையை கண திலகம் இட்டு விடுறது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி விஷயம், அதாவது ராமருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னா சீதையை சம்பந்தப்பட்டது ஞாபகம் வருமோ அத்தனை விஷயங்களையும் விற்த்தாந்தம் கதையிட்டும் சொல்வதற்காக ராமஸ்ய சகாசே பிரத்யாகச்சது, ராமனிடத்தில் திரும்பவும் மீண்டும் வந்தார், வந்தடைந்தார் அப்படிங்கிறது தான் இந்த 77வது ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம். ஸ்லோகம் என்ன? ததோ தத்வா புரீம் லங்கா மிருதே சீதாம் ச மைதிலீம் ராமாய பிரியமாக்கியாதும் புனராயான் மகாகபிஹி அப்படிங்கிறது 77வது ஸ்லோகம், அதனுடைய தாத்பரியம். அடுத்து நாம் பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 78வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்னன்றதை பார்க்கலாம். பாருங்க. சோபிகம்ய மகாத்மானம் கிருத்வா ராமம் பிரதட்சிணம் நவேதயத் தமேயாத்மா திருட்வா சீதேதி தத்வதஹ. நம்ம அதன் பிறகு என்ன ஆகுதுனாக்கா, இப்போ அபரிமிதா பலபுத்திஹி தைரியாதி யுக்தா சஹா மகாகபிஹி. இங்க ஆஞ்சநேயருடைய விசேஷங்கள் என்னன்றது சொல்றா. எப்பேற்பட்டவர் தெரியுமா? மகாகபிஹி, அந்த அனுமான் அபரிமித பல புத்தி தைரியாதி யுக்தா, அப்பேற்பட்ட விஷயங்களை உடையவர். அபரிமிதமான பலம், அபரிமிதமான புத்தி, அபரிமிதமான தைரியம், அப்பேற்பட்ட அனைத்தையும் சேர்ந்தவராக இருக்கக்கூடிய சகா மகாகபிஹி ஆஞ்சநேயர், அந்த அனுமான் மகாத்மானம் ராமம் பிராப்ய. இப்போ ராமர் இருக்கக்கூடிய இடத்தை வந்து அடைந்தாரு பார்த்தோம் இல்லையா, அப்படி அவரை அடைந்து என்ன பண்ணார் தெரியுமா? முதல்ல பிரதட்சிணம் ச கிருத்வா, முதல்ல ராமரை பிரதட்சிணமா சுத்தி வரார். நம்ம கோவிலுக்கெல்லாம் போனா பகவானுடைய சந்நிதி எங்க இருக்கோ அந்த பிராகாரத்தை சுத்தி வரமாட்டோமா, அதுக்கு என்ன பேரு? பிரதட்சிணம்னு பேரு. அப்படி பிரதட்சிணம் ச கிருத்வா வஸ்துதா சீதா திருட்வா இதி, கண்டேன் சீதையை என்று சீதா தர்ஷன விற்த்தாந்தம் ராமாய நிவேதிதவான். சீதையை கண்டு சீதையிடத்தில் பேசிய விற்த்தாந்தங்கள் அனைத்தையும் ராமபிரானிடத்தில் பிரதட்சணமாக வந்து அவரிடத்தில் மொத்த விஷயங்களையும் தெரிவித்தார். அவர் லங்கைக்கு போனது, சீதையை கண்டது, சீதையினிடத்தில் பேசியது, மீண்டும் அந்த ராவனுடைய ராட்சசாலை கொன்றது, அந்த பஞ்ச சேனாதிபதிகளை கொன்றது, சப்த மந்திரியோட மகன்களை கொன்றது, லங்கையை எரிச்சது, எல்லா விஷயத்தையும் ராமாய நிவேதித்தவான், ராமரிடத்தில் ஆஞ்சநேயர் தெரியப்படுத்தினார் அப்படிங்கிறதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம், பாவார்த்தம். சோபிகம்ய மகாத்மானம் கிருத்வா ராமம் பிரதட்சிணம், அந்த மகாத்மானம் ஸ்ரீராமம் அவரை அபிகம்ய அடைந்து. யார் அடைந்தது? சஹா, சஹனகா அனுமான். எப்பேற்பட்டவர் தெரியுமா அவர்? அமேயாத்மா, அமேயாத்மானா அபரிமித புத்திஹி, அபரிமிதமான புத்தி இல்லையா, அபரிமிதமான தைரியம், அபரிமிதமான பலம் அனைத்தையும் கொண்ட அந்த சகா மகாகபிஹி மகாத்மானம் நம மகாந்தம் ராமம் ஸ்ரீராமச்சந்திரம் அபிகம்ய, நாம சம்முகம் கத்வா, நேருக்கு நேரா போய் நின்றுண்டு பிரதட்சிணம் கிருத்வா,
அவரை பரிக்கிரமிய அவரை சுற்றி வந்து சீதா சீதா நாம ஜானகி தத்வதா நாம வஸ்துதா அவளுடைய விஷயமாக திருஷ்டுவா வீக்ஷிதா அவளை கண்ணால் கண்ட விஷயத்தை காட்சியை இதி இத்தம் இவ்வாறாக ஞவேதயத்து அகதயத்து தெரிவித்தார். எந்த காரியத்துக்காக ஒரு ராமதூதனாக சீதையை காண்பதற்காக லங்கைக்கு வந்தடைந்தாரோ அந்த ஆஞ்சநேயர் கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை முறையாக ராமனிடம் வந்து ஒப்படைத்தார். கண்டேன் சீதை, அதுதான் அவருடைய காரியம், பிரதானமான காரியம். அந்த விஷயத்தை ராமனிடத்தில் முறையாக தெரிவித்தார். யாரு? ஆஞ்சநேயர். அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? அமேயாத்மா. அமேயாத்மா நாம கிம்? அபரிமித புத்திஹி சஹா மகாகபிஹி மகாத்மானம் மகாந்தம் ராமம் ஸ்ரீராமச்சந்திரம் அபிகம்ய நம சம்முகம் கத்வா பிரதட்சிணம் கிருத்வா நம பரிக்கிரமிய அவரை சுற்றி வந்து சீதா ஜானகி தத்வதா வஸ்துதா திருட்வா வீக்ஷிதா கண்களால் காணப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை இத்தம் இவ்வாறு ஞவேதயத்து அகதயத்து தெரிவித்தார். அப்படிங்கிறது பிரதிபதார்த்தம். பாவார்த்தம் பாருங்கோ. அபரிமித பல புத்தி தைரியாதியுக்தா, இன்னும் நிறைய இருக்கு, ஆதிபதம் போடுற. சஹா மகாகபிஹி அனுமான் மகாத்மானம் ராமம் பிராப்பிய பிரதட்சிணம் ச கிருத்வா வஸ்துதா சீதா திருட்வா இதி சீதா தர்ஷன விருத்தாந்தம் ராமாய நிவேதிதம் நிவேதித்தவான் அவர் தெரிவித்தார். அப்படிங்கிறது இந்த 78வது ஸ்லோகத்தில் பாவார்த்தம். ஸ்லோகம் என்ன? சோபிகம்ய மகாத்மானம் கிருத்வா ராமம் பிரதட்சிணம் ஞவேதயத் தமேயாத்மா திருட்வா சீதேதி தத்வதா அப்படிங்கிறது 78வது ஸ்லோகம். அதனுடைய பிரதிபதார்த்தம் பாவார்த்தத்தை பார்த்தோம். அது தொடர்ந்து ஸ்லோகம் நம்பர் 79வது ஸ்லோகம் என்ன பாருங்க. பிரதிதினம் கிடையாது வகுப்பு, வியாழன் வெள்ளி தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒரு வகுப்புல 3 ஸ்லோகங்கள் தான், நிறையலாம் எடுத்துக்கல. கிளிப்தமா 3 ஸ்லோகங்கள் எடுத்துட்டு அதனுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிற ரீதியில் நம்ம பாருங்க. கச்சன் பிபீலிகோ யாதி, ஒரு எறும்பு போல ஊர்ந்துட்டே போறோம். கிட்டத்தட்ட 79வது ஸ்லோகம் வரைக்கும் வந்துட்டோம் இல்லையா? பாருங்க என்ன ஸ்லோகம் அந்த 79வது ஸ்லோகம். ததசுக்ரீவ சகிதோ கத்வா தீரம் மகோததேஹ சமுத்திரம் க்ஷோபயாமாச சரைராதித்ய சந்நிபைஹ அப்படிங்கிறது இந்த 79வது ஸ்லோகம். என்ன அர்த்தம்னாக்கா, அனுமதா வச்சனம் ஸ்ருத்வா. இப்போ ஆஞ்சநேயர் ராமரிடத்துல சீதை சம்பந்தப்பட்ட விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டார். அத ராமர் கேட்டுட்டார் இல்லையா? அனுமதா வச்சனம் ஸ்ருத்வா, அனுமான் ஆஞ்சநேயர் என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சனம் சொன்னாரோ அதெல்லாம் ஸ்ருத்வா காதால கேட்டுட்டு ஸ்ரீராமர் என்ன பண்றாருனாக்கா சுக்ரீவேன சக சுக்ரீவனுடன் இணைந்து சமுத்திர தீரம் கதவான். இப்ப லங்கைக்கு போகணும் அப்படின்னாக்கா சமுத்திரத்தை தாண்டி தானே போகணும். அந்த கரை எங்க இருக்குமோ அது பர்யந்தம் போயிட்டார். இப்போ சீதையை மீட்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக சுக்ரீவனுடன் சேர்ந்து அந்த சமுத்திரசிய தீரம்னா கரை, அந்த சமுத்திர கரைக்கு போறார். போயிட்டு என்ன பண்றார் அப்படின்னாக்கா லங்காங்கமனாய மார்கதானே சமுத்திரஹா தத்பரஹா நாசீத்து. இப்போ அந்த சமுத்திரத்துக்கு மேல நடந்து போற மாதிரியான விவஸ்தைகள் எதுவுமே கிடையாது, ஒரு பாலமோ கிடையாது இல்லையா? ஒரு சமுத்திரத்தை கடந்து போனா முடியுமா? கடந்து போனா ஏதாவது ஒரு பாலம் இருந்தா தானே அது மேல போக முடியும். அந்த மாதிரி அந்த சமுத்திரத்தை கடந்து போகணும். அதற்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதற்குண்டான விவஸ்தைகள் இல்லை, பாலம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியாம பார்த்துட்டு இருக்கார். அப்படி பார்த்துட்டு இருக்கும் என்ன பண்றாருனாக்கா திரேன குருத்தகா ஸ்ரீராமஹா. இப்போ எப்படி மேல போறது, சமுத்திரத்தை தாண்டி எப்படி போறது, அதற்கு ஒரு மார்க்கம் வேணும் இல்லையா? அந்த மார்க்கம் என்ன பண்றதுன்னு தெரியாம கவலையா பார்த்துட்டு இருக்கார். அப்ப என்ன பண்றாருனாக்கா சூரிய பிரகாச சமைஹி பானைஹி, இப்ப தன்னுடைய பானத்தை எடுக்கிறார். சூரியனுக்கு நிகரான, சூரிய கிரணங்களுக்கு பிரகாசத்திற்கு நிகரான ராமனுடைய பானங்களை எடுத்து என்ன பண்றாருனாக்கா சமுத்திரத்தையே ஒரு ஷேக் பண்றதுன்னு சொல்லுவா இல்லையா, ஒரு ஆட்டம் காண்றது, அந்த மாதிரியான விஷயத்தை பண்றார். எதுக்காகனாக்கா சமுத்திரத்தினுடைய டெப்த் தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த சமுத்திரத்தை கடந்து போகணும், அது எவ்வளவு ஆழம் இருக்குன்னு தெரியணும்.
இல்லையா? அப்பதான் அதன் மேல ஒரு பாலம் அமைக்கிறதோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு வர முடியும். அதனால ராமர் என்ன பண்றாருனாக்கா அந்த சமுத்திரத்தையே ஒரு கலக்கு கலக்கிறாரா தன்னுடைய பான பிரயோகத்தினால. எதற்காக அந்த மாதிரி விஷயம் செய்யப்பட்டதுனாக்கா சமுத்திரத்தினுடைய ஆழம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பானத்தை பிரயோகம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி இந்த 79வது ஸ்லோகம் இருக்கு. ததசுக்ரீவ சகிதோ கத்வா தீரம் மகோததே. இப்போ ததஹன பிறகு, எதன் பிறகு? ஆஞ்சநேயர் சீதையனுடைய சர்வம் விற்த்தாந்தம் சொல்லப்பட்டது அல்லவா, அதை கேட்ட பிறகுன்னு அர்த்தம். அதை கேட்டுண்டு சுக்ரீவ சகிதா, சுக்ரீவனுடன் சேர்ந்து கத்வா தீரம் மகோததேஹே, அந்த பெரிய சமுத்திரத்தினுடைய கரையை வந்தடைந்தார். வந்தது மாத்திரம் இல்லாம சமுத்திரம் க்ஷோபயாமாச, ஒரு ஷேக் அதனுடைய சமுத்திரத்துடைய ஆழம் என்னன்னு அறிஞ்சிக்கிறதுக்காக சரைராதித்ய சன்னிபைஹி தன்னுடைய பானம் அம்புகளால எடுத்து பிரயோகம் பண்றார். அந்த பிரயோகம் எதற்காக பண்ணப்பட்டதுனாக்கா சமுத்திரத்தினுடைய டெப்த் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஆழம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அதை கடந்து போகிறதுக்கு நம்மளால முடியுமா முடியாதான்ற விஷயமானது தெரிய வரும். அப்படியான ஒரு விஷயத்தை ராமர் செய்தார் அப்படிங்கிறது அந்த 79வது ஸ்லோகம். பாருங்க, பிரதிபதாத்த பாருங்க. ததஹா, ததஹா நாம ததனந்தரம், அனுமார் அவரது விஷயங்கள் சீதையை பத்தி சொன்ன விஷயங்களை கேட்ட பிறகு, சுக்ரீவ சகிதா நம்ம சுக்ரீவேன சக, சுக்ரீவனுடன் சேர்ந்து, மகோததேஹே சமுத்திரஸ்ய சமுத்திரத்தினுடைய, தீரம் தீரம்னா தட்டம் அந்த கரையை, கத்வா பிராப்பிய அடைந்து, ஆதித்ய சன்னிபைஹி நம்ம சூரியஹா இத்தியத்தா, ஆதித்யஹனா யாரு? சூரியஹா. சன்னிபைஹினா சதுருஷைஹி, சதுருஷனா அதற்கு நிகரான, ஷரைஹி நவ பானைஹி பானங்களை, சமுத்திரம் சாகரம், க்ஷோபயாமாச ஆகுலம் அகரோத் அந்த அம்புகள் மூலமாக சமுத்திரத்தினுடைய டெப்த் என்ன, அதனுடைய ஆழம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பான பிரயோகம் பண்ணார் அப்படிங்கறதானது இந்த 79வது ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம், பிரதிபதார்த்தம். பாவார்த்தம் பாருங்கோ. அனுமதா வச்சனம் ஸ்ருத்வா ஸ்ரீராமः சுக்ரீவேன சக சமுத்திரஸ்ய தீரம் கதவான் லங்கா கமனாய மார்கதானே சமுத்திரஹ தத்பரஹ நாசீத். சமுத்திரத்து மேல போனா அதுக்கு மார்க்கம் இல்லை. தேன குர்தஹ ஸ்ரீராமः சூரிய பிரகாச சமைஹி பானைஹி சமுத்திரம் என்ன பண்றார்? ஆபாதாளம், ஆபாத்தாளம்னா பாத்தாளம் டெப்த், அது என்னங்கிறத ஆக்குலம் அகரோ தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விஷயத்தை பண்ணார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம். இப்படியாக இன்றைய தினம் நாம சம்க்ஷேப ராமாயணத்தில் இருக்கக்கூடிய 3 ஸ்லோகங்களை தெரிஞ்சிட்டோம். என்னென்ன 3 ஸ்லோகங்கள் அப்படின்னாக்கா 77, 78, 79 ஸ்லோகத்தை திரும்ப நாம உச்சாரணம் பண்றோம். பாருங்க. ததோ தத்வா புரீம் லங்கா மிருதே சீதாம் ச மைதிலீம் ராமாய பிரியமாக்கியாதும் புனராயான் மகாகபிஹி சோபிகம்ய மகாத்மானம் கிருத்வா ராமம் பிரதக்ஷிணம் ஞவேதயத் அமேயாத்மா திருட்வா சீதேதி தத்வதः ததஸ் சுக்ரீவ சகிதோ கத்வா தீரம் மகோததேஹ சமுத்திரம் க்ஷோபயாமாச சரைராதித்ய சன்னிபைஹி அப்படிங்கிறது 3 ஸ்லோகங்களை நாம இன்றைய தினம் தெரிஞ்சிட்டோம். அதற்கடுத்தது நாம சுபாஷிதம் அப்படிங்கிற ரீதியில சில ஸ்லோகங்களை நாம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துருக்கோம். அந்த ரீதியில இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இன்னைக்கு ஒரு சுபாஷிதம் இல்லை, 2 சுபாஷிதம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னாக்க, ஏன்னாக்கா இந்த 2 ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது, அதனால 2 சுபாஷிதம் பாருங்க. பாலார்கா பிரேத தூமஸ்ச விருத்தஸ்ரீ பல்வலோதகம் ராத்திரௌ தத்யன்னம் புக்திஸ்ச ஆயுஹு க்ஷீணம் தினே தினே. பாலார்கனா கார்த்தால இருக்கக்கூடிய சூரிய வெப்பம், சூரியன் இருக்கான் இல்லையா, காலை இளம் சூரியன் அர்த்தம் பாலார்கனா. பிரேம தூமஸ்ச பிரேத தூமஸ்ச இந்த பிணங்கள்லாம் எரிக்கிறா இல்லையா, அந்த அதுக்கு அந்த அதனால ஏற்படக்கூடிய தூமத்துக்கு பிரேத தூமம்னு பேர். விருத்தஸ்ரீஹி வயதான பெண்கள், பல்வலோதகம்
கலங்கின குட்டையில இருக்கக்கூடிய நீர். ராத்திரவு தத்யன்னம், இரவு நேரத்துல என்னன்னாக்கா தத்யன்னாக்கா தயிர் சாதம். ராத்திரோ தத்யன்னம் புக்திஷ்ட, ராத்திரில தயிர் சாதம் சாப்பிடுது. இந்த 5 விஷயத்தை நம்ம பண்ணாக்கா ஆயுகு க்ஷீணம் தினே தினே, நம்ம ஆயுளானது தினம் தினம் குறையுமா. என்னென்ன 5 விஷயத்தை பண்ணக்கூடாதுன்றா பாருங்க. பாலார்கா, கார்த்தால இருக்கக்கூடிய சூரிய வெப்பத்துல ரொம்ப நேரம் நம்ம இருக்கக்கூடாது, காயக்கூடாது. பாலார்கான அர்த்தம் கார்த்தால இருக்கக்கூடிய சூரிய வெப்பத்துல ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, அது நமக்கு நல்லதல்ல. பிரேத தூமஸ்ச, இந்த பிணங்களை எரிக்கிறா இல்லையா, அந்த புகையை சுவாசிக்க கூடாது. விருத்தஸ்ரீ, வயதான பெண்களை திருமணம் பண்ணக்கூடாது. ஒரு ஆணானவன் தன்னை விட மூத்த பெண்ணை திருமணம் பண்ணிக்க கூடாது. பல்வலோதகம், கலங்கிய ஜலம், குட்டையில இருக்கக்கூடிய ஜலத்தை பருகக்கூடாது. ராத்திரோ தத்யன்னம் புக்திஷ்ட, ராத்திரில தயிர் சாதம் சாப்பிடக்கூடாது. இந்த 5 விஷயத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்றா. ஒருவேளை அதை மீறி நம்ம பண்ணா என்ன நடக்கும்? ஆயுகு க்ஷீணம் தினே தினே, நம்முடைய ஆயுள் காலமானது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தினமும் குறைஞ்சுட்டே இருக்குமா. என்னென்ன பண்ணக்கூடாதுன்றா, பாலார்கா, கார்த்தால சூரிய வெளிச்சத்துல நாம ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, அது உடலுக்கு நல்லதல்ல. பிரேத தூமஸ்ச, இந்த பிணத்தை எரிக்கக்கூடிய புகையை சுவாசிக்க கூடாது. விருத்தஸ்ரீ, தன்னை விட மூத்த பெண்ணை திருமணம் பண்ணக்கூடாது. பல்வலோதகம், கலங்கின தண்ணீரை சாப்பிடக்கூடாது. ராத்திரோ தத்யன்னம் புக்திஷ்ட, ராத்திரில தயிர் சாதம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் பண்ணா என்ன நடக்கும்? ஆயுகு க்ஷீணம் தினே தினே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வயதானது குறைந்து கொண்டே போகும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். பாலார்கா பிரேத தூமஸ்ச விருத்தஸ்ரீ பல்வலோதகம் ராத்திரோ தத்யன்ன புக்திஷ்ட ஆயுகு க்ஷீணம் தினே தினே. இது என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றா. இப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஸ்லோகம், அதனாலதான் எடுத்துட்டு இருக்கோம் நம்ம. இல்லைன்னா நம்ம 2 ஸ்லோகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க. விருத்தார்கா ஹோமதூமஸ்ச பாலஸ்ரீ நிர்மலோதகம் ராத்திரோ க்ஷீரான்ன புக்திஷ்ட ஆயுர் விருத்திர் தினே தினே. அங்க பார்த்தது ஆயுகு க்ஷீணமாகும் சொன்னா, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா போன ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்துல இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணா ஆயுள் அதிகரிக்குமா. என்ன பண்ணணும்னு சொல்றா பாருங்க. விருத்தார்கா, பாலார்கான இளம் சூரியன், விருத்தார்கான சாயங்காலம் இருக்கக்கூடிய சூரியனுக்கு விருத்தார்கான்னு பேர். அர்க்கான சூரியன், விருத்தார்கான வயதான சூரியன். என்ன அர்த்தம்? சாயங்காலத்தில் இருக்கக்கூடிய சூரிய வெப்பம், அது ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதான். விருத்தார்கா, சாயங்காலத்தில் இருக்கக்கூடிய சூரிய வெப்பம். ஹோமதூமஸ்ச, ஹோமம் பண்றா இல்லையா, அந்த ஹோமத்தில் இருக்கக்கூடிய புகையை சுவாசிக்கலாம். ஹோமதூமஸ்ச பாலஸ்ரீ, தன்னுடைய வயதுல சின்னதா சிறிய வயதுடைய பெண்களை தான் திருமணம் பண்ணணும். அதே மாதிரி நிர்மலோதகம், தெளிவான நீர், தெளிந்த நீரை பருகணும். ராத்திரோ க்ஷீரான்ன புக்திஷ்ட, ராத்திரில பால் சாதம் சாப்பிடலாம். இப்படி பண்ணா ஆயுர் விருத்திகி தினே தினே, நம்முடைய ஆயுளானது தினம் தினம் விருத்திகி வளருமா, அதிகமாயிட்டே இருக்குமா. என்னென்ன பண்ணணும்? விருத்தார்கா, சாயங்கால சூரியன் உடம்புக்கு நல்லது, அதுல ரொம்ப நேரம் காயலாம். ஹோமதூமஸ்ச, ஹோமத்தால வரக்கூடிய புகையை சுவாசிக்கலாம். பாலஸ்ரீ, தன்னுடைய வயதுல கம்மியான பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறது. நிர்மலோதகம், தெளிந்த நீரை பருகுவது. ராத்திரோ க்ஷீரான்னம், ராத்திரில பால் சாதம் சாப்பிடுறது. இதெல்லாம் பண்ணா ஆயுகு விருத்திர் தினே தினே, நம்மளுடைய ஆயுளானது தினம் தினம் வளர்ந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான 2வது சுபாஷிதம். இது ரெண்டும் ஒன்றோடு தொடர்புடையது அப்படிங்கிறதுக்காக இன்றைய தினம் நாம 2 சுபாஷிதம் தெரிஞ்சிடும். விருத்தார்கோ ஹோமதூமஸ்ச பாலஸ்ரீ நிர்மலோதகம் ராத்திரோ க்ஷீரான்ன புக்திஷ்ட ஆயுர் விருத்திர் தினே தினே அப்படிங்கிறது. இப்படியாக இன்றைய தினம் நாம 2 சுபாஷிதம், சம்க்ஷேப ராமாயணத்துல 3 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சிடும். ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. அடுத்த வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்லோகம் நம்பர் 80, 81, 82 சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்களோட நம்ம பார்க்கலாம். தாசன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம்.
தாசன். தன்யவாதः.